ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி காலையிலேருந்து மதிய வரைக்கும் நம்ம வீட்டு வேலை எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைபர் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்பயும் வழக்கம் போல் எந்திரிச்சாச்சுங்க. எந்திரிச்சு தொழுதுட்டு குரான்லாம் ஓதிட்டு கிச்சனுக்குள்ளே வந்தாச்சுங்க. இன்றைக்கி என்னோடய பையனுக்கு காலேஜுமே ஓப்பன் ஆயிடுச்சுங்க. அவனுக்கு வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட் நான் பார்த்தீங்கன்னா தோசை சட்னி தாங்க. அவனுக்கு காலைல தோசை சட்னியுமே சாப்பிட்டு மதியம் லஞ்சு நான் பார்த்தீங்கன்னா நேற்று செஞ்ச பிரியாணி இருந்துச்சு. அதுவுமே நல்லா வறுத்து கப்பு போட்டு கொடுத்து அமிச்சிட்டேங்க. கிச்சன் பார்த்திங்களா எப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே பால்லாம் பொங்கி போய் நாரி போயிடுச்சுங்க. நசன்னு ஆயிடுச்சு. அதையுமே ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு சரிங்களா டைம் ஆயிடுச்சு சொல்லிட்டு ஜாமான் அப்புறம் கழிக்கலாம் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சலாம் சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்குமே ரெடி பண்ணியாச்சுங்க. மராட்டா பயிர் சட்னி இட்லி தாங்க, சூப்பராகவே இருந்துச்சு. மணி 9 மணி ஆயிடுச்சுங்க. சரி ஃபஸ்ட்டு டிஃபன் வேலையை முடிச்சாச்சுங்க. முடிச்சுட்டு அப்புறமா ஜாமான் கழிக்கலாம்னு சொல்லிட்டு இட்லி ஊற்றிட்டு மராட்டா பயிறுமே வறுத்துட்டு மராட்டா பயிறு ஆறுறதுக்குள்ளாரி நான் வந்து ஜாமான்லாம் கழுவிட்டேங்க. இட்லியுமே ஊற்றியாச்சு. சூப்பராக இருந்துச்சு. சும்மா இட்லி புசு குஸ்பு இட்லியுமே அவ்வளோ சூப்பராகவே இருந்துச்சுங்க. உங்களுக்கே தெரியும் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இட்லி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. இட்லிக்கும் மராட்டா பயிர் சட்னிக்கும் சும்மா வேறு லெவலுங்க. கூட என்ன தக்காளி சட்னிலாம் வெங்காய சட்னி எல்லாம் அரைக்கலான்னு பார்த்தா டைம் ஆகிடுச்சு. சரி நமக்கு மற்ற வேலையெல்லாம் நிறையாவே இருக்குது. சரி அந்த வேலைலாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இட்லி மாவுமே இல்லை, காலி ஆகிடுச்சுங்களா. சரி அதுவும் அரிசியுமே உளுந்துமே ஊற வைக்கலாம் சொல்லிட்டு அதுவுமே ஊற வச்சுட்டேங்க. களி கொஞ்சம் அரிசியுமே வறுக்கணும். அரிசி களிக்கு சூப்பராகவே இருக்கும். நாங்கள் வறுத்து இது மாதிரி அரிசி களி ஒன்று செய்வோம், அதுவுமே சூப்பராக இருக்கும். அதுக்குமே அரிசியுமே ஊற வச்சுருந்தேங்க. சட்னியுமே பாருங்கள் சூப்பராக இருக்குது. இந்த பாருங்கள், இது வந்து அரிசி களிக்கு தான் ஊற வச்சுருக்கேன். நான் இட்லி மாவுக்குமே ஊற வச்சுருக்கேன். உளுந்து அரிசி அது தனியாக ஊற வச்சுருக்கேன். அரிசி களிக்குமே தனியாக ஊற வச்சு அதுவுமே தண்ணி வடிகட்டி அரிசியுமே வறுத்தாச்சுங்க. இது வந்து களி செய்வோம் நாங்கள். இதில் சூப்பராகவே இருக்கும். அதுவுமே 2 வானல் வறுத்தாச்சு. சரி மதியம் லஞ்சு நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா நேற்று செஞ்ச பிரியாணியுமே கொஞ்சம் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து ரசமே வச்சிடலாம் சார். சிம்பிளான டிஷ்ஷு தாங்க. ரசம் வச்சாச்சு. ரசம் அப்பளம் முட்டை தாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் ஸ்பெஷலு. என்னோடய வீடியோ எல்லாம் பார்க்குறவங்க எல்லாமே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க நிறைய பேர். கண்டிப்பாக என்னோடய வீடியோ எல்லாமே ரீச் பண்ணுங்கள். நான் நிறைய வீடியோ லாங் வீடியோலாம் போட்டிருக்கேங்க. ரசமே தாளிச்சாச்சு. முட்டையுமே பொரிச்சிடலாங்க. மிளகு முட்டை தான் பொரிச்சிருந்தேன். மிளகு முட்டை சூப்பராகவே இருக்கும். மாவு அரைக்கிற வேலை இருக்கும் சொல்லிட்டு சிம்பிளாகி முடிச்சாச்சுங்க. சாம்பார் வைக்கலாம் தான் சாம்பாரில் வந்து காய்கறி இல்லை. சரி சிம்பிளாகி முடிச்சிடலாம். ரசம் தான் நமக்கு வந்து நேற்று பிரியாணிங்கன்னா இன்றைக்கி ரசம் சூப்பராகவே இருக்கும் சொல்லி ரசமும் வச்சாச்சுங்க. ஒயிட் ரைஸுமே கொஞ்சம் வச்சாச்சு. அவ்வளோதாங்க. என்னோடய வீடியோ உங்கள் எல்லாருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி சாப்பிட பிடிக்குமோ கண்டிப்பாக என்னோடய வீடியோக்களுமே கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க மக்களே சாப்பிட்லாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.